மேம் இதை தாண்டி பப்ளிக்ல இருந்து சில கேள்விகள் வருது. என்னன்னா, இப்போ இதே ஒரு பொண்ணுக்கு நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு ரொம்ப கொடுமைய அனுபவிச்சிருக்கா. என் காச புடுங்குறான், என் சொத்த புடுங்குறாங்க, எல்லாத்தையும் என்கிட்டருந்து வாங்கிட்டு அனுப்பிச்சுட்டாங்கன்னு ஒரு பொண்ணுக்கு நடந்ததுன்னா, இந்த சொசைட்டி எப்படி பதில் குடுத்துருக்கும்? ஆனா இதே ஒரு ஆணுக்கு நடக்கும்போது ஏன் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சில கேள்விகள் இருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க? இது 2 விதமா இருக்கு. இப்ப 2 விதமா எடுத்துக்கலாம். இதே ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்து, நாளைக்கு ஒரு பொண்ணு இந்த மாதிரி டிவோர்ஸ் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கும்போது, நாளைக்கு யாராவது ஒரு ஆணோட இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்தா விட்டு வைப்பாங்களா அந்த சொசைட்டி? கண்டிப்பா விட்டு வைக்க மாட்டாங்க. அது குடுக்குற பேரே வேற அந்த இடத்துல இல்லையா? ஸோ இதே ஒரு ஆணுக்கு அப்படின்னு இருக்கும்போது, அந்த ஆணுக்கான அது சொசைட்டியோட விஷயம் தான் அகெயின். ஸ்டில் எப்படி ஆகணும், ஒரு ஆண் இப்படி பண்ணக்கூடாது, ஒரு ஆண் இப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தான் இருக்கு. நிஜமாவே ஆண் பாதிக்கப்பட்டிருந்தா நிஜமா சொல்றேன், இன்னைக்கு வர கேசஸ்ல அவுட் ஆஃப் 10 6லேருந்து 7 கேஸ் ஆண்கள் தான் பாதிக்கப்பட்டவங்களா இப்போ அப்படி மாறிடுச்சு. சும்மாவே டொமஸ்டிக் வயலன்ஸ் போட்டுருவேன் மிரட்டுறது பெண்கள், சும்மாவே இது பண்றது, அந்த மாதிரி. இதனால என்ன ஆகுதுன்னா, ரியலா பாதிக்கப்படுற பெண்கள் கூட நம்ம அட்ரஸ் பண்ண முடியாம போயிடுது அந்த இடத்துல. ஓகே, ஸோ அகெயின் சொசைட்டிக்கு அதுதான், ஒரு ஆணும் அந்த இடத்துல இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா சொசைட்டி ஷுட் சி ஈக்குவலி. பயாஸ்டு ஃபேக்டரே இருக்கக்கூடாது. ஆண்களுக்கும் இது எல்லாமே நடக்கும், ஆண்களும் இதனால பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொசைட்டி திரும்ப மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது ரியாலிட்டியில நடந்துட்டும் தான் இருக்கு இந்த விஷயம்.